வணக்கம். ஆப்பிளின் புதிய ஐபோன் 18 ப்ரோ பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பிரத்யேக விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சும்மா சாதாரண வதந்திகள் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த ஸ்மார்ட் போன் உலகையே புரட்டி போட போற மிக முக்கியமான கசிவுகள். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆப்பிள் ஏன் சாதாரண ஐபோன் 18 மாடலை அப்படியே மறைக்கிறாங்க? நீங்க கவனிச்சிங்களா? இப்போ லீக் ஆகிற தகவல்கள் எல்லாமே ப்ரோ மாடல்களை சுத்தியே தான் இருக்கு. இது கண்டிப்பா தற்செயலானது இல்லைங்க. மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கண்டிப்பா ப்ரோ மாடல் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குறதுக்கான ஆப்பிளோட மாஸ்டர் பிளான் இது. இதை நாம ஆப்பிளோட பிரித்து வெளியிடப்படும் புதிய விற்பனை முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது செப்டம்பர் 2026ல விலை உயர்ந்த ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் மாடல்களை மட்டும் முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு சாதாரண ஐபோன் 18 மாடலை 2027 வசந்த காலத்துல தான் கொண்டு வர போறாங்களாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உடனே புது ஐபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ப்ரோ மாடலா தான் இருக்கணும்னு ஆப்பிள் ரொம்ப தெளிவா பிளான் பண்றாங்க. என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா? ஓகே, இப்போ டிசைன் மற்றும் நிறங்கள் பத்தி பார்க்கலாம். இது ஒரு பிரீமியம் பாலிஷ் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு பெரிய அப்டேட் என்னன்னா, இந்த 35% சிறிய டைனமிக் ஐலண்ட் தான். ஆப்பிள் தங்களோட ஃபேஸ் ஐடி சென்சார்களை ஸ்கிரீனுக்கு அடியில கொண்டு போக பிளான் பண்ணிருக்காங்க. இதனால ஸ்கிரீன் இன்னும் பெருசா வீடியோ பார்க்கும்போதோ கேம் விளையாடும் போதோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு சூப்பரான முழுமையான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்து கலர்ஸ், சில்வர், டார்க் கிரே, கிளவுட் ப்ளூ, அப்புறம் டார்க் செரி அப்படின்னு பல புதிய நிறங்கள் வரப்போகுது. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் ரெகுலரான அந்த முழுமையான கருப்பு நிறம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் கொண்டு வருவாங்களோ என்னவோ. ஆனா இந்த முறை எல்லார் கண்ணையும் உறுத்த போறது ஒரு ஸ்பெஷலான கலர் தான். அதுதான் இந்த டார்க் செரி. இதை ஏதோ சாதாரண சிவப்பு கலர்னு நினைச்சிடாதீங்க. இது ரொம்பவே அடர்த்தியான ஒரு ஆடம்பரமான நிறம். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பிரீமியம் ஆயின் மாதிரி இருக்கும். இந்த போனை நீங்க கையில வச்சிருக்கும் போது அது அவ்வளோ யுனிக்காவும் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் தெரியும். சந்தேகமே இல்லாம இதுதான் ஆப்பிள் ரசிகர்களோட அடுத்த ஃபேவரேட்டா மாறப்போகுது. சரி, இப்போ போனுக்கு உள்ள இருக்கிற மூளை, அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்கு. இந்த A20 ப்ரோ சிப் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பேட்டரியை மிச்சப்படுத்தும் 2 நானோமீட்டர் ப்ராசஸர் TSMCயோட லேட்டஸ்ட் 2 நானோமீட்டர் டெக்னாலஜில உருவாகிற இந்த சிப் நிஜமாவே ஸ்மார்ட் போன் உலகத்துல ஒரு மாபெரும் பாய்ச்சலா இருக்க போகுது. பழைய மாடலை விட இதோட CPU வேகம் 15% அதிகம். அதே நேரத்துல பேட்டரி பயன்பாட்டுல இது 30% அதிக திறன் கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க போன் செம்ம ஃபாஸ்டா வேலை செய்யும், ஆனா பேட்டரி சார்ஜ் ரொம்ப கம்மியா தான் குறையும். பவர் யூசர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த புதிய WMCM டெக்னாலஜி மூலமா 12GB ரேமை சிப்புக்கு ரொம்ப பக்கத்திலே செட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன லாபம்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஹெவியான AI வேலைகளையும் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கேம்ஸையும் எந்த ஒரு லேக் அல்லது ஹேங் ஆகாம ரொம்ப ஸ்மூத்தா உங்களால பயன்படுத்த முடியும். அடுத்ததா கேமரா அப்டேட்ஸ். நிறைய பேருக்கு ப்ரோ மாடல் வாங்குறதுக்கான மெயின் ரீசனே இந்த கேமரா தான். வாங்க அதுல என்ன புதுசுன்னு பார்க்கலாம். இந்த முறை ஆப்பிள் கேமராவில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போறாங்க. அதுதான் வேரியபிள் அபர்ச்சர். இது ஏதோ சாஃப்ட்வேர்ல பண்ற ட்ரிக் கிடையாதுங்க. இது ஒரு DSLR கேமரா போல ஒளியை கட்டுப்படுத்தும் மெக்கானிக்கல் கேமரா லென்ஸ். 48 மெகா பிக்சல் மெயின் சென்சார்ல வரப்போற இந்த தொழில்நுட்பம் வெளிச்சத்தை ரொம்ப துல்லியமா உள்வாங்கி இயற்கையாவே பேக்ரவுண்டை மிக அழகாக பிளர் செய்யும். இந்த அப்டேட் எவ்வளவு சிறப்பானதுன்னு நீங்களே பாருங்க. குறைந்த வெளிச்சத்திலையும் இந்த கேமரா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அகலமான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால இனிமே நீங்க ராத்திரியில எடுக்கிற போட்டோஸ் அல்லது கான்சர்ட்ல ஜூம் பண்ணி எடுக்கிற போட்டோஸ்ல அந்த நாய்ஸ் இருக்காது, மங்கலாவும் இருக்காது. எக்தம் கிளியரான ஷார்ப்பான போட்டோஸ் எடுக்க முடியும். ஃபைனலா பேட்டரி மற்றும் விலை. நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவை இரண்டும் தான். 5200 mAh. ஆமாங்க, ஐபோன் வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய பேட்டரியா இருக்க போகுது. இதனால போன் கொஞ்சம் தடிமனா மாறினாலும் பவர் யூசர்ஸ் இதை கண்டிப்பா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. ஏன்னா சார்ஜ் பண்ணாம 2 நாள் தொடர்ந்து போனை யூஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் தடிமனா இருந்தா என்ன தப்பு இல்லல்ல. விலை விஷயத்துல ஆப்பிள் ஒரு புதிய வியூகத்தை கையாள்றாங்க. புதுசா வர 2 நானோமீட்டர் சிப் அப்புறம் ரேம்னு எல்லா உதிரி பாகங்களோட விலையும் சந்தையில அதிகமா இருந்தாலும் ஆப்பிள் அந்த செலவை கஸ்டமர்ஸ் தலையில கட்டாம தாங்களே ஏத்துக்க போறாங்களாம். வாடிக்கையாளர்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விலையை ஏற்றாம நிலைநிறுத்த பிளான் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் வரப்போற ஐபோன் 14 ப்ரோ மாடலோட ஆரம்ப விலை சுமார் 1,34,900 ரூபாயாக இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இத்தனை புதிய மாசான அம்சங்கள் இருந்தும் முந்தைய மாடலோட அதே விலையில இது வருதுங்கிறது நிஜமாவே நமக்கு ஒரு ஜாக்பாட் தான். அதே போல கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் மாடலோட ஆரம்ப விலை 1,49,900 ரூபாயாக இருக்கும்னு கசிவுகள் சொல்லுது.
இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஃபினான்ஷியல் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த பிரம்மாண்டமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஐபோன் 18 ப்ரோக்காக வெயிட் பண்ண போறீங்களா இல்ல இப்போ இருக்கிற மாடலே வாங்க போறீங்களா? இந்த புது டெக்னாலஜிஸ் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விளக்கவரை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான தகவல்களோட சந்திக்கலாம். நன்றி.